நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம் காணத் தவறாதீர்கள். அம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா, உங்ககிட்ட தான் நான் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் உன்கிட்ட பேசணும்னு எத்தனை தடவை ஃபோன் பண்ண? ஃபோனை எடுத்தியா நீ? அப்புறம் நான் மட்டும் ஏன்டா உன்கிட்ட பேசணும்? சரி, நான் விஷயத்துக்கே வரேன். எதுக்கு பாரதி வயித்துல வளர என் குழந்தைய கலைக்க சொன்னீங்க? அவகிட்ட சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரிஞ்சது. இப்ப அதுவா பிரச்சனை? பாரதி கிட்ட சொன்னீங்க தானே? சந்துரு, என்னப்பா ஆச்சு உனக்கு? அம்மா கிட்ட ஏன் குரலை வசதி பேசுற? நீ இந்த மாதிரி பேசுற பையன் கிடையாதே. அப்பா இங்க வாங்கப்பா. சந்துரு அம்மா கிட்ட சண்டை போடுறான். ஏய், கொஞ்சம் வாய மூடுறியா? நான் சண்டை எல்லாம் ஒன்றும் போடல, நியாயத்தை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏமா அப்படி பண்ணீங்க? ஏய், என்னாச்சு? என்ன பிரச்சனை? வாங்க கேளுங்க. உங்க பையன் கோர்ட் மாதிரி என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பவும் பதில் இன்னும் வரலையே. உங்க அம்மாட்ட அப்படின்னு கேள்வி கேட்ட? அம்மா பாரதி வீட்டுக்கு போய் குழந்தைய கலைச்சருன்னு மிரட்டிட்டு வந்திருக்காங்க. ஏய், உங்க அம்மா அப்படி மிரட்டுறவளா? நம்புற மாதிரி ஏதாவது சொல்ற? நான் ஒன்னும் யார் முதுகு பின்னாடியும் பேசல, எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சுதான் நான் கேட்கிறேன். சொல்லுங்கம்மா, எதுக்கு அப்படி சொன்னீங்க? என்னடா என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? யார் அவ? நீ தாலி கட்டின பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டி ஸ்வேதா. அந்த பாரதிக்கு நமக்கு என்னடா சம்பந்தம்? ஏதோ முன்ன பின்ன தெரியாத, ஊர் பேர் தெரியாத 3வது மனுஷி வயித்துல நம்ம குடும்ப வாரிசு வளரணுமா? வெளியில தெரிஞ்சா அசிங்கம். அது சொந்தக்காரங்க எல்லாம் கை தட்டி சிரிப்பாங்க. இந்த அவமானம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? வேண்டாம். அதனாலதான் கலைக்க சொன்னேன். அம்மா, குடும்பம் மானம் கௌரவம் இதனால எப்படிமா போகும்? எந்த காலத்துலமா இருக்கீங்க? வாடகை தாய் மூலமா குழந்தை பெத்துக்கிறதெல்லாம் இப்ப சர்வ சாதாரணமா ஆயிடுச்சு. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓ, இங்க பாரு, சட்டத்துக்கு உட்பட்டு முறையா செஞ்சா அது மரியாதையா இருக்கும். ஆனா இதுல ஏகப்பட்ட கொளறுபடி, திருட்டுத்தனம், ஏமாத்து வேலை எல்லாமே நடந்துருச்சு. இங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா காரி துப்புவாங்க. சரி, ஸ்வேதா தப்பு பண்ணிருக்கா. ஆனா என்ன இருந்தாலும் பாரதி வயித்துல வளர்றது என் குழந்தை தானே. அந்த கலைக்க சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இங்க பாரு, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் அந்த குழந்தைய என்னால ஏத்துக்க முடியாதுடா. நீங்க ஏத்துக்கோங்க, ஏத்துக்காம போங்க, அது உங்க தனிப்பட்ட பிரச்சனை. என்ன கேட்காம, என்ன கன்சல்ட் பண்ணாம அந்த குழந்தைய போய் கல்யாணம் சொல்றது எப்படி நியாயம்? அதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு?